ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லப்படுற சரக்கு மற்றும் சேவை வரி 9 ஆண்டுகளை கடந்து இந்த ஜூலை மாதத்தோட 10வது ஆண்டுல காலடி எடுத்து வைத்துள்ளது. இந்த 10 ஆண்டுகள்ல ஜிஎஸ்டி கடந்து வந்த பாதையை பற்றி இந்த காணொலியில பார்க்கலாம். ஜிஎஸ்டி இந்தியாவில் அமலாவதற்கு முன்பாக பல சிக்கல்களை வரி மூலமாக இந்தியா சந்தித்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஒன்றிய அரசு ஒரு பக்கம் கலால் வரி, சேவை வரி, கூடுதல் சுங்க வரி அப்படின்னு ஒரு பக்கம் வசூலிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மாநில அரசுகள் நுழைவு வரி, ஆடம்பர வரி, மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு சொல்லப்படுற வாட் வரியாக இருக்கட்டும், மற்றும் சுற்றுலா வரி, கொள்முதல் வரி அப்படின்னு பல வரிகளை வசூலிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்தியா என்ற ஒரு நாட்டில் ஒரு வரிகளை ஒரு குடையின் கீழே கொண்டு வர முடியல, அதாவது ஒரு பொருளாதார சந்தையாக இந்தியாவை உருவாக்க முடியல அப்படின்னு பல்வேறு தரப்பினர் இந்த கேள்விகளை முன்வச்சிட்டு இருந்தாங்க. அதற்கு வழிவகை செய்யணும் அப்படின்றதுனால தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு 2017ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி நாடாளுமன்ற மைய மண்டபத்துல ஒரு சிறப்பு குழு கூட்டம் நடத்துறாங்க. இதுல என்ன விவாதிக்கப்பட்டது அப்படின்னா, ஜிஎஸ்டியை நம்ம அமல்படுத்தலாம் அப்படின்னு பல தரப்பினர் பேசி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. அதன் பிறகு இந்தியா முழுக்க ஜூலை 1ஆம் தேதி ஜிஎஸ்டி அமலாகிறது. இதுவரை இந்தியாவில் 144.6 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. தமிழ்நாடு இதுல 4வது இடத்துல இருக்கு அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. ஆரம்ப காலத்துல இந்த ஜிஎஸ்டியை அமல்படுத்தின உடனேயே பல பேருக்கு சந்தேகங்களும், அதாவது முக்கியமா சொல்லலாம் தொழில்துறையினராக இருக்கட்டும், வணிகர்களாக இருக்கட்டும், பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டாங்க. ஆனா காலப்போக்குல ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு இந்தியாவின் மிக முக்கிய வரி அமைப்பாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். தற்போது எலக்ட்ரானிக் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லப்படுற மின்னணு தாக்கல், இவே பில் மற்றும் இன்வாய்ஸ், அதாவது இன்வாய்ஸ் போன்ற இந்த டிஜிட்டல் மயமாக்கத்தால வியாபாரிகளுக்கும் வணிகர்களுக்கும் பெருமளவு உதவியாக இருக்கு, எளிதாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த மின்னணு தாக்கலை மட்டும் எடுத்து பார்க்கும்போது, அதாவது எலக்ட்ரானிக் ஃபில்லிங்கை மட்டும் எடுத்து பார்க்கும்போது, ஜிஎஸ்டி பதிவு செய்த வியாபாரிகள் தங்களுடைய வரி விவரங்களை ஆன்லைன் மூலமாகவே பதிவு செய்யும் முறை தான் இந்த எலக்ட்ரானிக் ஃபில்லிங். முன்பெல்லாம் வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக அலுவலகங்களுக்கு சென்று காகிதங்கள் மூலமாக பதிவு செய்யறது மிகவும் சிரமமாக இருந்தது, நேரம் இழுக்கும் அப்படின்னு பல விடயங்கள் சொல்லப்பட்டது. ஆனா இதன் மூலமாக நேர விரயம் குறைக்கப்பட்டிருக்கு. உடனடியாக வியாபாரிகள் தொடர்பான இந்த வரி விவரங்கள் உடனுக்குடன் அதிகாரிகளுக்கும் அரசுகளுக்கும் சென்றடையுது. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எளிதாக கேட்டு நிறைவு பண்ண முடியுது அப்படின்னு வியாபாரிகள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இரண்டாவதாக இவே பில். ஒரு மாநிலத்துக்குள்ளாகவோ அல்லது ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்துக்கு பொருட்களை ஏற்று செல்லும் போது, அதாவது குறிப்பா சொல்லணும்னா அந்த பொருட்களினுடைய மதிப்பு 50,000த்திற்கும் மேற்பட்ட ஒரு விலை மதிப்பாக இருக்கு அப்படின்னா அவங்க நிச்சயமாக இவே பில்ல வச்சிருக்கணும். இதன் மூலமாக வரி ஏய்ப்பு நடக்கிறத தடுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2 லட்சம் மதிப்புள்ள டிவிகளை ஒரு லாரி டிரைவர் எடுத்துட்டு போறாரு அப்படின்னா அவர்கிட்ட உறுதியாக இவே பில் இருந்தாகணும். அதாவது அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த வாகனத்தினுடைய பெயர், யார் அனுப்புறா, பெறுநர் யாரு, அந்த பொருட்களினுடைய விலை மதிப்பு எவ்வளவு, இது அத்தனையுமே அதுல குறிப்பிடப்பட்டிருக்கணும். இதன் மூலமாக சட்டவிரோதமாக மற்ற பொருட்களை ஏற்றுமதி செய்வதை இதனால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜிஎஸ்டி மூலமாக மிக முக்கியமான விடயங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, வரி ஏய்ப்பை நாங்க பெருமளவு குறைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி செலுத்துபவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. அது தொடர்ச்சியாக ஊக்குவிக்கும் வகையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தற்போது ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் மிகப்பெரிய வருவாய் ஆதாரங்களாக இந்த ஜிஎஸ்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த ஜிஎஸ்டி வசூல் மூலமாக ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது குறிப்பா 2017 இருந்து 2018 நிதியாண்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒன்றிய அரசின் தரவுகளின்படி 7,40,000 கோடியாக இருந்திருக்கு 2017 இருந்து 2018ஆம் ஆண்டு நிதியாண்டுல. அதன் பின் ஒவ்வொரு ஆண்டுமே அதிகரித்து கடந்த 2025 2026 நிதியாண்டுல 22,30,000
30,000 கோடியாக அதிகரித்திருக்கு. இந்த 9 ஆண்டுகள்ல கொரோனா காலத்துல மட்டும்தான், குறிப்பா 2020 இருந்து 2021 இந்த நிதியாண்டுல மட்டும்தான் ஜிஎஸ்டியினுடைய அதாவது இந்த வரி குறைந்திருப்பதாக சொல்லப்படுது. இப்போ மாதாந்திர ஜிஎஸ்டி வசூல் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது தொடர்ந்து 1.8 லட்சம் கோடியை தாண்டி வருகிறது அப்படின்னு ஒன்றிய அரசு தகவல் தெரிவிச்சிருக்கு. கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2026ஆம் ஆண்டு மே மாதம் வரை இந்தியாவில் மொத்தமாக 1,44,58,943 கோடி ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டிருக்கு. இதுல உள்நாட்டு ஜிஎஸ்டி வசூல் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 1,07,99,962 இருக்கு. இறக்குமதி பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி மற்றும் செஸ் வசூல் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 36,58,982 கோடியாகவும் இருக்கு. இதுல மாநில வாரியாக தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு ஜிஎஸ்டி செலுத்தியதுல? மராட்டியம், ஆந்திரா, கர்நாடகா போன்ற இந்த மாநிலங்கள்லாம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்கு அப்படின்னு ஒன்றிய அரசு தரவுகள் படி நமக்கு தெரியுது. முதலாவது இடத்துல எந்த மாநிலம் இருக்கு அப்படின்னா மராட்டியம் தான் இருக்கு. முதலாவதாக மராட்டியம் 22,28,397 கோடியை வசூலித்து முதலிடத்துல இருக்கு. இந்தியாவின் மொத்த ஜிஎஸ்டி வசூல்ல இந்த மாநிலத்தின் பங்கு 20.7%. கர்நாடகா 9,99,832 கோடியை வசூல் செய்து 2வது இடத்துல இருக்கு. அடுத்து குஜராத் தான் 3வது இடத்துல இருக்கு. 9,08,149 கோடியை வசூல் செய்திருக்கிறது. 4வது இடத்துல தான் தமிழ்நாடு. அது 8,55,389 கோடியை வசூல் செய்து 4வது இடத்தை பிடித்திருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவினுடைய மொத்த வசூல்ல தமிழ்நாடினுடைய பங்கு 7.9% இருக்கு. இதுல குறிப்பாக மராட்டியம், கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத் மற்றும் ஹரியானா இந்த 5 மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வசூல்ல நாட்டின் 53% பங்களிப்பு இருப்பதாக ஒன்றிய அரசின் தகவலின்படி நமக்கு தெரிகிறது. இதன் மூலமாக இந்தியாவினுடைய தொழில், வர்த்தகம், சேவைத்துறை மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளின் முக்கிய மையங்களாக இந்த மாநிலங்கள் தொடர்ந்து விளங்கி வருகிறது. 6வது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. அதனுடைய சதவீதம் 6.7. எவ்வளவு வசூல் செய்திருக்கிறாங்க அப்படின்னா 7,20,425. அடுத்ததாக டெல்லி இருக்கு 7வது இடத்துல 4,90,384 கோடியை வசூல் செய்திருக்காங்க. 4.6% இவங்களுடைய ஜிஎஸ்டி வசூல்ல இருக்கு. அடுத்து 8வது இடத்துல மேற்கு வங்கம் 4,59,464 கோடியை வசூல் செஞ்சிருக்காங்க. 4.3% மேற்கு வங்கத்தினுடைய பங்களிப்பு இருக்கு. அடுத்ததாக 9வதாக தெலுங்கானா இருக்கிறது. 4,26,825 கோடியை வசூல் செய்திருக்காங்க. 4.0% இருக்கு இவங்களுடைய பங்களிப்பு. 10வதாக ஒடிசா 3,71,303 கோடியை வசூல் செஞ்சிருக்காங்க. 3.4%. அடுத்து 11வது இடத்துல ராஜஸ்தான் 3,66,241 கோடியை வசூல் செஞ்சிருக்காங்க. 3.4%. ஆந்திரா 3,05,433 கோடியை வசூல் செஞ்சிருக்காங்க. 2.8%. மத்திய பிரதேசம் 2,98,009 கோடியை வசூல் செஞ்சிருக்காங்க. 2.8%. அடுத்து 14வது இடத்துல சத்தீஸ்கர் இருக்கு. 2,53,569 கோடியை வசூல் செஞ்சிருக்காங்க. 2.4%. 15வது இடத்துல ஜார்க்கண்ட் இருக்கு. 2,47,535 கோடியை வசூல் செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய பங்களிப்பு 2.3%. 16வது இடத்துல தான் கேரளா இருக்கிறது. இவங்க வசூல் செய்தது வரி 2,20,190 கோடி. மொத்தமாக 2% இவங்களால இந்த வரி மூலமாக வசூல் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து 17வது இடத்துல பஞ்சாப் இருக்கிறது. 1,76,044 கோடியை வசூல் செஞ்சிருக்காங்க. 1.6%. 18வது இடத்துல உத்தரகாண்ட் இருக்காங்க. 1,46,135 கோடியை வசூல் செஞ்சிருக்காங்க. 1.4%. 19வது இடத்துல பீகார் 1,32,294 கோடி. 1.2%. 20வது இடத்துல அசாம் 1,12,950 கோடி. 1%. 21வது இடத்துல இமாச்சல பிரதேசம் 75,953 கோடி. 0.7%. 22வது இடத்துல கோவா 46,173 கோடி. 0.4%. 23வது இடத்துல ஜம்மு காஷ்மீர்
45,911 கோடி, 0.4%. 24வது இடத்துல தாத்ரா நகர் ஹேவேலி டாமன் டயூ, அதாவது இந்த இரண்டுமே வந்து யூனியன் பிரதேசங்கள், 31,854 கோடி, 0.3%. 25வது இடத்துல சிக்கிம், 25,442 கோடி, 0.2%. 26வது இடத்துல சத்தீஸ்கர், 20,349 கோடி, 0.2%. 27வது இடத்துல புதுச்சேரி, 19,562 கோடி, அதாவது 0.2%. 28வது இடத்துல மேகாலயா, 15,935 கோடி, 0.1%. 29வது இடத்துல அருணாச்சல பிரதேசம், 8,033 கோடி, 1%. 30வது இடத்துல திரிபுரா, 7,747 கோடி, 0.1%. 31வது இடத்துல மணிப்பூர், 4,714 கோடி, 0.04%. 32வது இடத்துல நாகாலாந்து, 4,459 கோடி, 0.04%. 33வது இடத்துல அந்தமான் நிக்கோபார் தீவுகள், 3,376 கோடி, 0.03%. 34வது இடத்துல மிசோரம் இருக்கு, 3,133 கோடியை வந்து வசூல் செஞ்சிருக்காங்க, 0.03% இருக்கு. 35வது இடத்துல லடாக் இருக்கு, 2,316 கோடி, 0.02%. 36வது இடத்துல லட்சத்தீவு இருக்கு, லட்சத்தீவு தான் வந்து கடைசியாக வந்து இடம் பெற்றிருக்கு, 198 கோடியை வந்து வசூல் செஞ்சிருக்காங்க. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டமான குறிப்பாக 2017 நம்ம எடுத்து பார்க்கும்போது பதிவு செய்யப்பட்ட வரி செலுத்துவோர்களுடைய எண்ணிக்கை 66.7 லட்சமாக இருந்தது. ஆனால் தற்போது வரி செலுத்துவோர்களுடைய எண்ணிக்கை 1.6 கோடியாக உயர்ந்திருக்கு. இதன் மூலமாக இந்திய நாட்டில் 140% மேற்பட்டவர்கள் ஜிஎஸ்டி வரி செலுத்துறாங்க அப்படின்றத ஒன்றிய அரசு தங்களுடைய தரவுகளின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறது. கடந்த 9 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 8,55,389 கோடி ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டிருக்கு. இந்த முழு தொகையும் அப்படியே தமிழ்நாட்டு அரசுக்கு வருமா அப்படின்னா வராது. ஏன்னா இந்த தொகை வந்து இரண்டாக பிரிக்கப்படும். அதாவது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு பிரிக்கப்படும். அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஒரு பொருளை வாங்குறோம், அந்த பொருளுடைய மொத்த ஜிஎஸ்டி 18%, அதாவது 180 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 90 தமிழ்நாட்டு அரசுக்கும் 90 ஒன்றிய அரசுக்கும் போகும். சரி, இப்ப மாநிலத்துக்கு இடையே வந்து வர்த்தகம் வந்து நடைபெற்றா அதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே வந்து வர்த்தகம் நடைபெற்றிருக்கு அப்படின்னா மொத்தமாக இந்த ஜிஎஸ்டி வந்து ஒன்றிய அரசுக்கு போகும். கடைசியில நிர்ணயிக்கப்பட்ட தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்து கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து ஒன்றிய அரசு பிரிச்சு கொடுப்பாங்க. இப்படிதான் வந்து இந்த மாநிலங்களுக்கு இடையேயான ஜிஎஸ்டி நடக்குது. அதாவது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு பெயர். இதன் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டுல வசூலான 8,55,389 கோடியில சுமார் பாதி அளவு தான், அதாவது 4.25 லட்சம் கோடி வருவாயாக தமிழக அரசுக்கு கிடைத்திருக்கும். இதனுடன் ஜிஎஸ்டி பங்கீட்டின் மூலம் கிடைத்த தொகையையும் சேர்த்தோம் அப்படின்னா தமிழக அரசுக்கு கிடைத்த மொத்த ஜிஎஸ்டி வருவாய் இதைவிட அதிகமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுறாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.